வெல்கம் டு TN சயின்ஸ் வேர்ல்டு. இதுவரையில் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என 3 பாடங்களுடைய காணொளி குறித்த கருத்துக்களை தெளிவாக உங்களுக்கு முன்னரே TN சயின்ஸ் வேர்ல்டு வழங்கியது. அடுத்த முயற்சியாக 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கான அறிவியல் பாட கருத்துக்கள் சார்ந்த காணொளிகளை உங்களுக்கு TN சயின்ஸ் வேர்ல்டு வழங்க இருக்கிறது. Today we see a topic in 7th Standard Science, first term, Unit 1, measurement. 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலே முதல் பருவத்திலே இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் அலகு 1 அளவீட்டியல் என்கின்ற பாடத்தை குறித்த காணொளியை நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம். முதலிலே உங்களுக்கு படம் ஒன்று தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கன அளவு, பருமன், அடர்த்தி, நிறை ஆகியவற்றிற்கான சூத்திரங்கள் எவ்வாறு இருக்கப்பட வேண்டும் என்று இங்கு உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. V = வால்யூம் m+d, மாஸ் ப்ளஸ் டென்சிட்டி, அடர்த்தி. அப்போ அடர்த்தி எப்படி வரும் அப்படின்னாச்சுன்னா d m+v இருந்தால் அடர்த்தி. நிறை எவ்வாறு இருக்கும்? m d × v இருந்தால் நிறை என்று இந்த டென்சிட்டி, மாஸ், வால்யூம் இந்த மூன்றையும் வைத்து ஃபார்முலாவை எவ்வாறு உருவாக்குவது என்பது உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் 3D சாலிட் ஷேப்ஸ், முப்பரிமாண திட வடிவங்கள் எவ்வாறு இருக்கிறது? ஸ்பியர் கோள வடிவம், சிலிண்டர் உருளை வடிவம், கோன் கூம்பு வடிவம், கியூப் கனசதுரம், கியூபாய்டு கனசெவ்வகம், ஹெக்ஸகோனல் அறுகோணம் இவற்றினுடைய படங்கள் முப்பரிமாண தோட்டத்திலே இருந்தால் எவ்வாறு இருக்கிறது என்ற படத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு முன்னரே தெரியும், அறிவியலும் கணிதமும் ஒன்றுக்கொன்று நேரடியாக தொடர்புடைய ஒரு பாடங்கள் என்பது. அறிவியல் இல்லையேல் கணிதம் இல்லை, கணிதம் இல்லையேல் அறிவியல் இல்லை என்பது போன்று நாம் முன்னரே தெரிந்து வைத்திருக்கின்றோம். And then at first we see the learning objectives of this lesson. Learning objectives means கற்றல் நோக்கங்கள். Identify fundamental and derived physical quantities. அடிப்படை மற்றும் வழி அளவுகளை அடையாளம் காணல். Identify fundamental and derived units. அடிப்படை மற்றும் வழி அளவுகளை அடையாளம் காணல். அடிப்படை அளவுகள் என்பது அதுதான் பேஸு, அது மேலும் பகுக்கப்பட முடியாமல் இருக்கணும். வழி அளவுகள் என்பது அடிப்படை அளவுகளிலிருந்து தோன்றிய அளவுகள் அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் என்று பேர். அண்ட் தென் அப்டைன் யூனிட்ஸ் ஃபார் சர்டன் டெரைவ்டு குவான்டிட்டிஸ், சில வழி அளவுகளுக்கான அலகுகளை பெறுதல். And then measure the area and volume of some regular shaped and irregular shaped objects. ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற பொருள்களுடைய பரப்பளவு மற்றும் கன அளவினை கண்டறியும் முறையினை அறிதல். Convert the volume of object from cubic meter to liter and vice versa. பொருள்களுடைய கன அளவை கன மீட்டரிலிருந்து லிட்டருக்கு எவ்வாறு மாற்றுவது? And then calculate the density of solids and liquids. பொருள்களுடைய அடர்த்தி, பருமன் மற்றும் நிறை ஆகியவற்றை கண்டறிதல். At last we define the astronomical units of the light year. ஒளியாண்டினுடைய வானியல் அலகு என்ன என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுதல். இவை அனைத்தும் நமக்கு இப்பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். After completion this lesson, it is also called as a learning objectives. Learning objectives should be clearly we know. Then we see the learning objectives is also called as a learning outcome. ஒரு பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள் என்பது பாடங்கள் முழுமையாக நிறைவு பெற்ற பின்னர் மாணவர் தெரிந்து வைத்திருக்கொண்டால் அவையே அப்பாடத்தினுடைய கற்றல் விளைவுகள் என அழைக்கப்படுகிறது. Then the introduction. In a day-to-day life, we measure many things such as a weight of fruits, vegetables and food grains
volume of liquids, temperature of the body, speed of the vehicle, etc. Quantities such as a mass, weight, distance, temperature, volume are called physical quantities. A value and a unit are used to express the magnitude of the physical quantity. For example, let us assume that you walk 2 km every day. In this example, 2 is the value of kilometer value and kilometer is the unit of to express the magnitude of distance, which is a physical quantity. In this lesson, we are going to study about fundamental quantity, derived quantity such as area, volume and density and measurement of larger quantity. நமது அன்றாட வாழ்விலே பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் போன்றவற்றினுடைய எடை, திரவங்களுடைய கன அளவு, பொருள்களுடைய வெப்பநிலை, வாகனங்களுடைய வேகம் போன்ற பல்வேறு அளவுகளை நாம் அளவிடுகிறோம். நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் என அழைக்கப்படுகிறது. ஒரு இயற்பியல் அளவின் மதிப்பை அளந்து அறிய எண்மதிப்பு மற்றும் அலகு ஆகிய இரண்டும் தேவை. எடுத்துக்காட்டாக, தினந்தோறும் நாம் 2 கிலோமீட்டர் நடைபயிற்சி செய்வதாக கொள்வோமானால், இந்த நிகழ்விலே 2 என்பது எண்மதிப்பு, கிலோமீட்டர் என்பது அதனுடைய தொலைவு, இயற்பியல் அளவினுடைய மதிப்பை குறிக்கிறது. இந்த பாடப்பகுதியிலே அடிப்படை அளவுகள், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், பரப்பளவு, கன அளவு மற்றும் மிகப்பெரிய அளவுகளை அளவிடுதல் ஆகியவற்றை பற்றி நாம் காண இருக்கின்றோம். And then we first see the fundamental quantities and derived quantities. பொதுவாகவே இயற்பியல் அளவுகள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை முறையே அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் என பிரிக்கப்படுகிறது. இப்போ அடிப்படை அளவுன்னா என்னன்றது நம்ம சொல்லணும். A set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as the fundamental quantities. வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள். அதுக்கு மேலே அதை எதுவும் சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், லென்த், மாஸ், டைம். Their corresponding units are called fundamental units. நீளம், நிறை, காலம் அடிப்படை அளவுகள், அளந்தறிய பயன்படும் அளவுகள் அடிப்படை அளவுகள். இதனுடைய எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா 7 அடிப்படை அளவுகள் உள்ளன. அந்த மாதிரி அடிப்படை அளவுகளும் அதனுடைய அளவுகளும் என்ன என்பதை பற்றி நமக்கு இங்கு அட்டவணை தெளிவாக கொடுக்கப்படும். There are 7 fundamental physical quantities in such SI unit system of international units given by the table. Length meter, mass kilogram, time seconds, temperature Kelvin, electric current ampere, amount of substance mole, luminous intensity candela. இந்த அடிப்படை அளவுகளும் அதனுடைய அலகுகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. Then the derived quantities, வழி அளவுகள். All other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as the derived quantities. அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வழி அல்லது கணித முறைப்படி இணைத்தோ வேறு பிற இயற்பியல் அளவுகள் வழி அளவுகள் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, பரப்பளவு, கன அளவு. வழி அளவுகளை பயன்படும் அலகுகள் வழி அலகுகள் எனப்படும். சில வழி அளவுகள் அவற்றினுடைய அலகுகளும் இங்கு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏரியா அண்ட் வால்யூம், திஸ் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் ஆர் கால்ட் as a derived unit. Some of the derived quantities are and their units are given by the table. Area is equal to length into breadth, meter squared. Volume is equal to length into breadth into height, meter cube. Speed, வேகம் is equal to distance by time, meter second to the power of -1. Electric charge, மின்னூட்டம், electric current into time, மின்னோட்டம் into நேரம். Density, mass by volume, kilogram per meter to the power of -3 or coulomb என்ற அளவோடு இது கொடுக்கப்பட்டுள்ளது. சிங்கிறது கூலும்னு அர்த்தம், எலக்ட்ரிக் சார்ஜினுடைய யூனிட்டு. At first we see the area, பரப்பளவு. Area is a measure of how much space is there on a flat surface.
The area of the plot of land is derived by multiplying its length and breadth. பொருள் ஒன்றினுடைய மேற்புற பகுதி அதனுடைய பரப்பளவு எனப்படும். வீட்டு மனை ஒன்றினுடைய பரப்பளவைக்கான அதனுடைய நீளம் மற்றும் அகலத்தை பெருக்க வேண்டும். இது நம்ம சாதாரணமாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நீளம் இன்ட்டு அகலத்தை பெருக்கினா வீட்டு மனையினுடைய அளவு, ஒரு பிளாட்டினுடைய அளவு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏரியாஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து அப்படின்ட்டு, நீளம் இன்ட்டு அகலம். The unit of area is meter squared. Radius square meter square meter. Area is derived quantity as we obtained by multiplying the fundamental physical quantity length into breadth. பரப்பளவினுடைய அலகு மீட்டர் ஸ்கொயர்டு, இதனை சதுர மீட்டர் எனவும் படிக்கலாம். பரப்பளவு என்பது அடிப்படை அளவான நீளத்தினை இருமுறை பெருக்க கணக்கிடப்படுவதால் நீளமிட்ட அகலம் கிடைக்கக்கூடிய வழியளவாகும். இதை ஒத்த ஒரு கணக்கீடு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஹேவிங் எ சைடு ஆஃப் 1 மீட்டர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னா சைடு இன்ட்டு சைடு, சதுரத்தினுடைய பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம். அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 10 சதுரம் கொண்டு இருக்குதுங்கிற, அப்புறம் 1 இன்ட்டு 1, அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்டு, அப்போ 1 ஸ்கொயர் மீட்ரு. அப்போ 10 ஸ்கொயராக இருந்ததுன்னா 1 இன்ட்டு ஸ்கொயர் மீட்ரு இன்ட்டு 10, அப்போ 10 ஸ்கொயர் மீட்ரு அப்படிங்கிறது இதனுடைய பரப்பளவை கண்டுபிடிப்பதற்கு உண்டான ஃபார்முலா. தெளிவாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் வி சி த ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஒழுங்கான வடிவமுள்ள பொருள்களுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கிறது. The area of regularly shaped object can be calculated using the relevant formula. The formula used to calculate the area of certain regularly shaped figure என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸ்கொயராக இருந்ததுன்னா பக்கம் இன்ட்டு பக்கம், ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து, சர்க்கிளாக இருந்ததுன்னா பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர்டு, பை ஆர் ஸ்கொயர்டு, ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், ஆஃப் பிஹெச். இது ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா. இப்போ நமக்கு அடுத்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோவிங் ரெகுலர் ஷேப்டு ஃபிகர் டேக் பை ஈக்குவல் டு பைங்கிறது வேல்யூ எவ்வளோ 22/7 ஆர் 3.14 இதனுடைய வேல்யூ. ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் 12 மீட்டர் அண்ட் பிரெத் 4 மீட்டர். ஃபார்முலா முன்னாடி கொடுத்தாச்சு, அதை யூஸ் பண்ணி டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து, நீளம் இன்ட்டு அகலம் எவ்வளோ, அது 12 இன்ட்டு 4 48 மீட்டர் ஸ்கொயர்டு. ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு போட்டுடலாம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு போட்டுடலாம். எல்லாத்துக்குமே ஃபார்முலா எங்கே ரெகுலராக நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க, தெளிவாக தெரியுது நமக்கு. அடுத்தபடியாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். அப்போ ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களுடைய பரப்பளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒழுங்கான பரப்பளவு இருப்பதற்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒழுங்கற்ற பரப்பளவுனா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. In our daily life we encounter many irregularly shaped objects like leaves, maps, stickers, stars and flowers, peacock, feather, etc. The area of such irregularly shaped object cannot be calculated using any formula. அந்த மாதிரி இருந்ததுன்னா நமது அன்றாட வாழ்விலே இலைகள், மயில் இறகுகள் போன்ற ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களை காண்கிறோம். இத்தகைய ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களுடைய பரப்பளவை நாம் சூத்திரத்தின் வாயிலாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு, how can we find the area of this irregularly shaped object? We can find the area of these figures with the help of a graph sheet. The following activity should how to find the area of irregularly shaped plane figure. இத்தகைய பொருள்களுடைய பரப்பளவினை எவ்வாறு நாம் காண வேண்டும்? இது போன்ற ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களுடைய புறப்பரப்பளவை ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி காணலாம். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களுடைய பரப்பளவை ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி எவ்வாறு காணலாம் என்பதையும் நாம் இங்கே தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. டேக் எ லீஃப் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த ட்ரீ, பிளேஸ் இட் இன் ஆன் எ கிராஃப் ஷீட் அண்ட் ட்ரா த அவுட்லைன் ஆஃப் த லீஃப் வித் எ பென்சில். Remove the leaf, you can see the outline of the leaf on the graph sheet. ஏதாவது ஒரு மரத்தினுடைய இலையை எடுத்துக்கிட்டு அதை ஒரு இலையை வரைபடத்தாள் மீது வைத்து அதனுடைய எல்லையை ஒரு பென்சிலை கொண்டு வரைந்து கொண்டு இலையை நீக்கினால் அதனுடைய எல்லை வரைபடத்தை காணலாம். இப்போது இலையினுடைய எல்லையே கோட்டிற்கு அமைந்த முழு சதுரங்களின் எண்ணிக்கை என்னவோ அதை m என்று கொள்ளலாம். Then count the number of square and more than half take it as n. பிறகு பாதி அளவிற்கு மேல் உள்ள சதுரங்களை எண்ணவும் இதனை n என குறிப்பிடலாம்.
அடுத்த பாதி அளவு பரப்பளவு சொல்லிவிட்டு அதை Pன்னு வச்சுக்கலாம். இறுதியாக பாதி அளவுக்கு Q என வைத்துக்கொள்ளலாம். இப்போது இலையினுடைய பரப்பளவை தோராயமாக பின்வரும் சூத்திரம் மூலம் கண்டுபிடிக்கலாம். இலையினுடைய தோராயமான பரப்பினை கண்டறிவதற்கு உண்டான ஃபார்முலா அப்ராக்சிமேட்லி ஏரியா ஆஃப் த லீவ்ஸ் ஈக்குவல் டு m + 3/4 × n + 1/2 × p + 1/4 × q ஸ்கொயர் சென்டிமீட்டர். முதல்ல 1ஆம் நம்பர் m முழுசா, அப்புறம் 3/4, அப்புறம் அரை, அப்புறம் 1/4 இந்த மாதிரி போட்டு அதனுடைய சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டோம்னா அதனுடைய ஏரியா முழுமையாக கண்டறியலாம். This method can be used to find the area of irregularly shaped figure also. In the case of the square and rectangle, this method gives the measure area accurately. This method can be used to calculate the area of any irregularly shaped plane figure. இந்த முறையின் வாயிலாக எந்த ஒரு ஒழுங்கற்ற பொருளுடைய பரப்பளவை நம்ம கணக்கிடலாம். மேலே விளக்கப்பட வரைபடை மூலம் ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களுடைய பரப்பளவையும் நாம் காண முடியும். சதுர மற்றும் செவ்வக வடிவமுள்ள பொருட்களுடைய பரப்பளவையும் இம்முறையிலே நாம் துல்லியமாக காணலாம் என்பது இதனுடைய கணக்கீடு. அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. Draw the following regularly shaped figure on a graph sheet and find their area by the graphical method. Also find their area using appropriate formula. Compare the results obtained in two methods by tabulating them. கீழே தரப்பட்டுள்ள ஒழுங்கான வடிவமுள்ள பொருள்களுடைய அளவுகளை ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி அதனுடைய பரப்பளவை எவ்வாறு கண்டுபிடிப்பது, எந்தெந்த ஷேப்பில் வருது, அதுக்குண்டான ஃபார்முலா என்னன்றதை ஆல்ரெடி இன்னும் பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்கிறது. தென் மோர் டு நோ, கிட்டத்தட்ட 1 square meter ஆஃப் த ஏரியா enclosed inside a square of side 1 meter. Even though area is given a square meter, the surface need not to be square in shape. ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினிலே அடைபடும் பரப்பளவாகும். பரப்பளவு என்பது சதுர மீட்டரிலே குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பரப்பளவு சதுர மீட்டரில் தான் குறிக்கிறோம், ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பரப்பு சதுரமாகத்தான் இருக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரியான அவசியம் இல்லை. தென் கன அளவு அல்லது வேல்யூம், பருமன், வேல்யூம். The amount of space occupied by 3-dimensional object is known as its volume. ஒரு முப்பரிமாண பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதனுடைய கன அளவு அல்லது பருமன் என அழைக்கப்படுகிறது. ஸோ வேல்யூம்ஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு, அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். கன அளவினுடைய எஸ்ஐ அலகு கனமீட்டர், மீட்டர் கியூப் என்று அதனுடைய அலகு குறிக்கப்படுகிறது. வேல்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட், ஒழுங்கான வடிவமுள்ள பொருள்களுடைய கன அளவு. In the case of area, the volume of regularly shaped object can be also determined using the appropriate formula. The formula used to calculate the volume of regularly shaped object. ஒழுங்கான வடிவமுள்ள பொருள்களுடைய கன அளவினை பரப்பளவை போலவே தகுந்த சூத்திரங்களை கொண்டு தெளிவாக நம்மால் கண்டறிய இயலும் என்பதுதான். ஒரு சில ஒழுங்கான வடிவமுள்ள முப்பரிமாண பொருள்களுடைய கன அளவினை காண உதவும் சூத்திரங்கள் நமக்கு இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கியூபுக்கு சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு ஏ கியூப், கியூபாய்டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, நீளம் அகலம் உயரம் LBH. ஸ்பியர், கோளம்னா 4/3 πr கியூப். சிலிண்டர், உருளை, πr²h. இதை கண்டறிவதற்குண்டான ஃபார்முலா நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள சூத்திரங்களை தெளிவாக நினைவில் வைத்துக்கொண்டு ஒரு எளிய கணக்கு ஒன்றை தீர்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூம் ஆஃப் த ஃபாலோவிங். டேக் π = 22/7. த கியூப் ஹூஸ் சைடு இஸ் 3 cm. பக்கம் இட்டு பக்கம், அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 × 3 × 3 அப்போ 3 9 93 27 23 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr²h நமக்கு தெரியும். பைக்கு 22/7, ஆருக்கு 3 × 3 r², h வந்து 7 மீட்டர். அப்போ 198 மீட்டர் கியூப் போட்டுடலாம். அடுத்ததாக நாம் காண இருப்பது வால்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ், திரவங்களுடைய கன அளவை கணக்கிடுதல். Liquids also occupy some space and hence they also have volume.
but liquids do not possess any defined spaces, so the volume of liquid cannot be determined as in the case of solids. When a liquid is poured into a container, it takes the shape and volume of the container. The volume of any liquid is equal to the shape that it fills, and it can be measured using a measuring cylinder or measuring beaker. The maximum volume of liquid that a container can hold is known as the capacity of the container. A measuring container is graduated as shown in the figure. திரவங்களுடைய கன அளவு கண்டுபிடிப்பதற்கு திரவங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. எனவே அவையும் ஒரு குறிப்பிட்ட கன அளவை கொண்டிருக்கிறது. ஆனால் திரவங்களுக்கு நிறையான வடிவம் கிடையாது. எனவே திரவங்களுடைய கன அளவை திடப்பொருள்களுடைய கன அளவை போல அளவிட முடியாது. ஒரு திரவத்தை ஒரு கொள்கலனிலே ஊற்றும் பொழுது அது கலனினுடைய வடிவத்தையும் பருமனையும் பெறுகிறது. திரவத்தின் கன அளவு என்பது அது கலனிலே எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பதை குறிக்கிறது. இதனை அளவிடும் உருளை அல்லது அளவிடும் முகவை என கூட சொல்லலாம். ஒரு கொள்கலன் அடைத்து கொள்ளக்கூடிய அதிகபட்ச திரவத்தினுடைய பருமனே கலனினுடைய கொள்ளளவு என அழைக்கப்படுகிறது. ஒரு அளவிடும் குவளையிலே படத்தில் காட்டியுள்ளவாறு அளவீடுகள் வரையப்பட்டிருக்கும். அப்போ அந்த திரவத்தினுடைய கன அளவை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். The volume of the liquid is equal to the volume of space fills in the container. This can be directly observed from the readings marked in the measuring container. If you notice the measuring cups given in figure carefully, we can observe that reading are marked unit of ml, milli. This actually represents the milliliter. To understand this unit of volume, let us first understand how much a liter means. Liter is the commonly used unit to measure the volume of liquid. We know that the unit of volume is cubic centimeter. If the dimension of the object are given in centimeter, the cubic centimeter is commonly known as cc, cubic centimeter. A volume of 100 cc is termed as 1 liter. 1 liter is equal to 1000 cc or centimeter cube. அப்போ ஒரு சிசி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு ஆச்சுன்னா 1000 ஒரு லிட்ரு அப்படின்னு அர்த்தம். ஒரு 1000 சிசி ஈக்குவல் டு 1 லிட்ரு. ஒரு எம்எல் ஈக்குவல் டு 1 லிட்ரு. 1000 எம்எல் ஈக்குவல் டு 1 லிட்ரு. இந்த கணக்காக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே எந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ, எந்த கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த கண்டெய்னருடைய அளவை பொறுத்து அதனுடைய கன அளவு மாறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களுடைய கன அளவை கண்டுபிடித்தல். வால்யூம் ஆஃப் irregularly shaped object. There is no formula to determine the volume of the irregularly shaped object as in the case of the area. ஏரியாவை போல, பரப்பை போலவே இங்கேயும் இந்த கன அளவு கண்டுபிடிப்பதற்கு ஒரே மாதிரியான ஃபார்முலா இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி irregularக்கு ஃபார்முலா கிடையாது தான். ஃபார் சச் ஆப்ஜெக்ட் வால்யூம் கேன் பி டிட்டர்மைன்ட் யூஸிங் த மெஷரிங் சிலிண்டர் அண்ட் வாட்டர். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களுடைய பரப்பளவை கணக்கிடுவது போலவே அவற்றுடைய பருமனையும் சூத்திரங்கள் மூலம் கணக்கிட இயலாது. இத்தகைய பொருள்களுடைய பருமனை ஒரு அளவிடும் குவளை மற்றும் நீரை கொண்டு தான் நம்மளால் கணக்கிட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டேக் எ மெஷரிங் சிலிண்டர் அண்ட் போர் சம் வாட்டர் இன்டு இட். Do it fill the cylinder completely. Note down the volume of the water from the reading of the measuring cylinder. Take as a V1. Now take a small stone and tie it with a thread. Immerse the stone inside the water by holding the thread. This has to be done such that the stone does not touch the walls by measuring cylinder. Now the level of the water will rise. Note down the volume of water and take as a V2. The volume of the stone is equal to rise in the volume of water. Volume of stone is equal to V2 minus V1. ஒரு அளவிடும் கூளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தவளை கூளை முழுவதுமாக நிரப்பிடக்கூடாது. நீனுடைய கன அளவை கூலினுடைய அளவீட்டிலிருந்து குறித்து கொள்ள வேண்டும். அதனை V1 என்ற அளவீட்டில் குறிச்சிக்கிறோம்.
அடுத்து ஒரு சிறிய கல்லை எடுத்து அதனோட நூலில் கட்டி நூலை பிடித்து கொண்டு கல்லை நீரில் மூழ்க செய்யணும். இவ்வாறு மூழ்க செய்யும்போது கல் கோலின் சுவர்களை தொடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தற்போது கோலினுடைய நீர்மட்டம் உயர்ந்திருக்கும். நீரினுடைய கன அளவை அளவிடும் குவளையினுடைய அளவீட்டிலிருந்து குறித்து கொள்ளணும். அதனை V2 என குறிக்கலாம். கல்லினுடைய கன அளவு அதிகரித்துள்ள நீரினுடைய கன அளவிற்கு சமம். எனவே V2 - V1 இருந்ததுன்னா அது எவ்வளோ நீரினுடைய கன அளவு என்பதை நாம் எளிதாக கண்டறியலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Then we see a large level of flow chart ஒன்று கொடுத்துருக்காங்க. அளவீடுகளில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அடிப்படை அளவு, ஃபிசிக்கல் குவான்டிட்டி இயற்பியல் அளவு, டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வழி அளவு, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அதுக்கு ஏரியா ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட், ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட், கிராஃபிக்கல் மெத்தட், வால்யூத்துக்கும் அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட், வால்யூம் ஆஃப் லிக்விட், வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட், மெஷரிங் சிலிண்டர் மெத்தட், லெட்டர் அண்ட் இட்ஸ் மல்டிப்ளைஸ். இதில் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். தென் த டென்சிட்டி, definition of density and its unit, density of different materials, relation between density and volume and mass, measuring a very long distance, astronomical unit, வானிலை அலகு, லைட் இயர் ஒளியாண்டு என்பதை பற்றி கண்டுபிடிப்பது. is the full flow charts of this lesson measurement. Then more to know, to measure the volume of the liquid, some of other units are also used. Some of them are gallon, ounce and quart. 1 gallon is equal to 3785 மில்லி, ஒரு அவுன்ஸுங்கிறது 30 மில்லி, ஒரு குவாட் அப்படிங்கிறது 1 லிட்டர். Then we find the density. Take a water in a beaker, 1 drop, ஒரு முகவிலே நீரை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு இரும்பு குண்டை இட வேண்டும். ட்ராப் ஆஃப் அயன் பால் அண்ட் கார்க் இன் த வாட்டர். வாட் யூ அப்சர்வ் த அயன் பால் சிங்க் அண்ட் த கார்க் ஃப்ளோட்ஸ் ஆஸ் ஷோன் த ஃபிகர். கேன் யூ எக்ஸ்பிளைன் வை? அதாவது ஒரு முகவிலே தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு இரும்பு குண்டையும் ஒரு தக்கையும் போட்டால் என்ன பார்க்குறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். படத்தில் இருக்கிற மாதிரி இரும்பு குண்டு உள்ளே போட்டு தக்கை மிதக்கும். இதை ஏன் அப்படின்றத உன்னால் விளக்க முடியுமா? இதுதான் கேள்வியே. என்ன இதுக்கு பதில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இஃப் யூ ஆன்சர் இஃப் ஹெவி ஆப்ஜெக்ட் சிங்க் இன் வாட்டர் அண்ட் லைட்டர் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். எடை மிகுந்த பொருள் தண்ணிக்குள்ளே போயிடும், எடை குறைந்த பொருள் நீரில் மிதக்கும் என்பது தான் நம்மளுடைய பதில். Why does a metal coins sink in the water whereas much heavier wooden log floats? உனது பதில் எப்படின்னா, எடை குறைந்த ஒரு உலோக காசு நீரில் மூழ்குவதும் எடை மிகுந்த மரக்கட்டை நீரில் மிதப்பதும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படின்னாச்சுன்னா திஸ் கொஸ்டின் கேன் பி ஆன்சர்டு இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் டென்சிட்டி. இதுக்கு நீ பதில் கரெக்டாக சொல்லணும்னா முதலிலே அடர்த்தியை பற்றிய கருத்துக்களை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே இத்தகைய கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும். த கான்செப்ட் ஆஃப் டென்சிட்டி அது தெரிஞ்சது அப்படின்னாச்சுன்னா அதுக்குண்டான பதிலை நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். And then the activity, take a iron block and a wooden block of same mass, say 1 kilogram each, measure their volume. Each one has more volume and occupies more volume. ஒரே நிறையுள்ள ஒரே கிலோகிராம் ஒரு இரும்பு துண்டையும் ஒரு மரத்துண்டையும் எடுத்துக்கொண்டு அவற்றுடைய பருமனை அளவிடவும் எது அதிக பருமனை பெற்றுள்ளது, அதிக இடத்தை ஆக்கிரமிக்கிறது என்பதை பதில் நீங்களே சொல்ல வேண்டும் என்பதுதான். Take a iron block and wooden block of same size, weight them and measure their mass. Which one of them has more mass? ஒரே அளவு ஒரு இரும்பு துண்டையும் ஒரு மரத்துண்டையும் எடுத்துக்கிட்டு அவற்றுடைய நிறைய அளந்தீங்கன்னா இவற்றில் எது அதிக நிறைய பெற்றுள்ளதுன்னு சொல்லணும். முதல்ல வால்யூம், அப்புறம் மாஸ். இந்த ஆக்டிவிட்டியில் என்ன நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாச்சுன்னா, we observed the wooden block occupies the more volume than the iron ball of the same mass. Also we observe the wooden block is lighter than the iron block of the same size. மரத்துண்டு அதிக நிறை கொண்ட இரும்பு துண்டை விட அதிக கன அளவை பெற்றுள்ளது என அறிகிறோம். மேலும் மரத்துண்டு அதிக கன அளவினை கொண்ட இரும்பு துண்டை விட குறைந்த நிறையை பெற்றுள்ளது என்பதையும் நாம் இங்கே அறிகிறோம். Density of the substance is defined as the mass of the substance contained the unit volume 1 meter cube. If the mass of the substance is m and the volume v, the density is given by density is equal to mass by volume என்பது இதனுடைய வரையறை. ஒரு பொருள் லேசானதா அல்லது கனமானதா, கன அளவு கொண்டதா, உள்ளே அதிக நிறை திணிக்கப்பட்டுள்ளதா, அதனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதா
ஆகவே இரும்பு துண்டு அளவுள்ள மரக்கட்டையை விட அதிக நிறையை கொண்டிருக்கும். எனவே இரும்பு துண்டுடைய அடர்த்தி மரத்தினுடைய அடர்த்தியை விட அதிகமாக இருக்கும். இதுக்கு ஃபார்முலா அடர்த்தி D= நிறை பை பருமன் D=m/v என்பது ஃபார்முலா. The SI unit of density is equal to kilogram per meter cube. The CGS unit density is gram per centimeter cube. CGS unit என்பது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். அதில் வந்ததுனாக்கா இப்படி மாறிக்கும். நம்ம அடிப்படையில் நிறையா பார்க்குறோம். FES, MKS, CGS நிறையா பார்த்துருக்கோம். ஃபுட்டு, பவுண்டு, செகண்டு, மீட்ரு, கிலோகிராம், செகண்டு, சென்டிமீட்ரு, கிராம், செகண்டு நிறையா இருக்குது. அதெல்லாத்தையும் விடுத்துட்டு நாம் இப்போ புதுசாக பயன்படுத்திட்டு அளவு SI அலகு முறையை பயன்படுத்திகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். Different material have different density. The material which more density are called as a denser. All the material which less density are called as a rarer. The density of some widely used material given by the table. வெவ்வேறு பொருள்கள் வெவ்வேறு அடர்த்தியை பெற்றுள்ளன. அதிக அடர்த்தியை கொண்ட பொருள்கள் அடர்வு மிகு பொருள்கள் என அழைக்கப்படுகிறது. குறைந்த அடர்த்தியை கொண்ட பொருள்கள் அடர்வு குறை பொருள்கள் என அர்த்தப்படுகிறது. பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் வாயு, திரவம், திண்மம். வாயுவிலே காற்று, மண்ணெண்ணெய், அதனுடைய அடர்த்தி 12, 800. திரவத்தில் நீர், பாதரசம். திண்மத்திலே மரம், அலுமினியம், இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம். இந்த டேபிள் இங்கே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடர்த்தியும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் யூ ரீட் அண்ட் நோ. The relationship between mass and density and the volume are represented in the following density in the triangle. பாடத்தினுடைய ஆரம்பத்திலே முதலிலே இந்த படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. DM டென்சிட்டி, மாஸ், வேல்யூத்துக்கு உண்டான ஃபார்முலாவை பாடத்தினுடைய ஆரம்ப முகப்பு பகுதியிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்து 2 கணக்குகள் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. டைரக்ட் சொல்யூஷன், சிலிண்டராக இருந்ததுன்னா அதனுடைய டென்சிட்டி என்ன, அப்புறம் டென்சிட்டினா என்ன, மாஸ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான டைரக்ட் ஃபார்முலா முதல்ல நீங்கள் யூ வில் பி கிளியர்லி நோ the formula and then you solve this problem very easily. Then more to know, water has a more density than the oil like cooking oil and castor oil. Although these oils appear to be denser than water, density of castor oil is 961 kg per meter cube. If you put 1 drop of water in oil, water drop sinks, but if we put 1 drop of oil in water, oil floats and forms a layer on water surface. However, some oils are denser than water. சமையல் எண்ணெய் பார்த்திங்கன்னா மற்றும் விளக்கெண்ணெய் போன்ற பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவையாக தோன்றினாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது என்பதனால் விளக்கெண்ணெயோட ஒரு துளியை நீரில் இடும் பொழுது நீர்த்துளி மூழ்கிறது. ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை தூக்கிடும் பொழுது அந்த மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்குறது. எனினும் எண்ணெய் வகைகள் நீரை விட அடர்த்தி அதிகம் கொண்டவை என்பதை நாம் இங்கிருந்து அறியலாம். அதற்கு அடுத்தபடியாக அதற்கு ஒரு கணக்கு டென்சிட்டி கண்டுபிடிப்பதற்கு. தென் மெஷரிங் எ லார்ஜ் டிஸ்டன்சஸ், வானியல் பொருள்களுடைய தொலைவினை அளத்தல். And then we see the measuring a larger distance, வானியல் பொருள்களுடைய தொலைவினை அறிதல். Normally we use centimeter, meter and kilometer to express the distance that we measure in our day-to-day life. For space research, astronomers need to measure very long distance such as the distance between the Earth and the star or the distance between the 2 stars. To express this distance, we shall learn about 2 such units, namely astronomical unit and light year. நம் அன்றாட வாழ்விலே அளவிடக்கூடிய நீளங்களை குறிக்கக்கூடிய சென்டிமீட்டர், மீட்டர் மற்றும் கிலோமீட்டர் போன்ற அலகுகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கும் விண்மீன்களுக்கும் இடையே உள்ள தொலைவு அல்லது இரு விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை விண்வெளி ஆராய்ச்சிக்காக அளவிடுகின்றனர். இத்தகைய தொலைவுகளை அளவிட கீழ்காணக்கூடிய அலகு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை முறையே அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வானியல் அலகு, இன்னொன்று ஒளியாண்டு. Then we see the astronomical unit. We shall know that the earth revolves around the sun in an elliptical orbit
Hence the distance between the sun and the earth varies every day. When the earth is at its perihelion position, and the position when the distance between the earth and the sun is short, the distance between the earth and the sun is about 147.1 million kilometer. And the earth is in its aphelion position, the position where the distance between the earth and the sun is the largest. The distance between the 152.1 million kilometer. The average distance between the earth and the sun is about 149.6 million kilometer. This average distance is taken as one astronomical unit. Neptune is 30 astronomical unit away from the sun. It means it is 30 times farther than the earth. பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையிலே சுற்றுகிறது என்பது நாம் அறிந்ததே. எனவே பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். பூமி அதனுடைய அண்மை நிலையிலே பூமிக்கும் சூரியனுக்கு இடையே உள்ள தொலைவு மிக குறைவாக இருக்கும் நிலை உள்ள பொழுது பூமிக்கும் சூரியனுக்கு இடையே உள்ள தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர். பூமி அதன் சேய்மை நிலையை அடையும் பொழுது சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகமாக இருக்கும் பொழுது அவற்றுக்கிடையான தொலைவு 152.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். எனவே பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு 147.1 152.1 இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள சராசரி 149.6 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவே வானியல் அலகு என அழைக்கப்படுகிறது. நெப்டியூன் சூரியனிலிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. அதாவது நெப்டியூன் சூரியனிடமிருந்து பூமியை விட 30 மடங்கு தொலைவிலே அதிகமாக உள்ளது என்று பெயர். So one astronomical unit is defined as the average distance between the earth and the sun. One astronomical unit is equal to 149.6 million kilometer or 149.6 into 10 power 6 kilometer is equal to 1.496 into 10 power 11 meter. This is the one mark question, very important question. The one astronomical unit is equal to 1.496 into 10 power 11 meter. இந்த அளவு நிரந்தரமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அளவு. இந்த அளவு 8ஆம் வகுப்பில் ஆகட்டும் 9ஆம் வகுப்பில் ஆகட்டும் 10ஆம் வகுப்பில் ஆகட்டும் இது மாறாது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் கேள்வி. Then light year, ஒளி ஆண்டு. The nearest star our solar system is Proxima Centauri. It is at a distance 2,68,770 astronomical unit. We can note here that using astronomical unit for measuring distance of stars would be unwidely. Therefore, astronomers use a special unit called light year for measuring the distance in deep square. This space, we have learned that the speed of the light in vacuum is 3 into 10 power 8 meter per second. This means that light travel a distance 3 into 10 power 8 meter in 1 second. In a year, non-leap year, there are 365 days. Each day has 24 hours, each hour has 60 minutes and each minute has 60 seconds. Thus the total number of seconds in 1 year 365 into 24 into 60 into 60 3.153 into 10 power 7 second. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகிலே அமைந்துள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டரி. இதனுடைய தொலைவு 2,68,770 வானியல் அலகாகும். இதிலிருந்து விண்மீன்களுடைய தொலைவை வானியல் அலகால் குறிப்பிட்டால் அதை கையாள்வது கடினம் என தெரிகிறது. எனவே விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நீண்ட தொலைவுகளை அளவிட ஒளி ஆண்டு என்ற தனித்தன்மை வாய்ந்த அலகினை பயன்படுத்துகின்றனர். இந்த ஒளியினுடைய வேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி என்பது நாம் ஏற்கனவே அறிந்தது. வெற்றிடத்திலே ஒளியினுடைய அலகு. அதாவது ஒளி ஒரு வினாடியிலே 3 × 10⁸ மீட்டர் தொலைவை கிடைக்கிறது. ஒரு ஆண்டிலே லீப் ஆண்டை தவிர 365 நாட்கள் உள்ளது. ஒரு நாளிலே 24 மணி நேரமும் ஒரு மணி நேரத்திலே 60 நிமிடங்களும் ஒரு நிமிடத்திலே 60 வினாடிகளும் அடங்கியுள்ளன. ஆகவே ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை
365 × 24 × 60 × 60 3.153 × 10⁻7 minutes. In a light travel in a distance 3 × 10⁸ meter in 1 second, then the distance traveled by light in 1 year 3 × 10⁸ into 3.153 × 10⁻7 is equal to 9.46 × 10⁻15 meter. The distance is known as a 1 light year. ஒரு ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்திலே ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு. ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻15 மீட்டர் என அழைக்கப்படுகிறது. One light year is defined as the distance traveled by the light in vacuum during the period of 1 year. One light year is equal to 9.46 × 10⁻15 meter. In terms of light year, Proxima Centauri is at 4.22 light years from the Earth and the solar system. Earth is located about 25,000 light years away from the galactic center. ஒரு ஆண்டிலே குறிப்பிடும் பொழுது ப்ராக்சிமா சென்டரி நமது பூமியிலிருந்தும் சூரிய குடும்பத்திலிருந்தும் 4.22 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. பூமியானது அண்டத்தின் மையத்தில் இருந்து 25,000 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது என்ற இந்த இறுதி நிகழ்வோடு the first lesson measurement should be completed. We will be see again the next video. Thank you so much.